அந்தோனியாருடைய வாழ்வில் நடந்த புதுமை, எந்த மக்கள் எல்லாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் மேல் மழை பெய்யவில்லை. அவர்கள் இருந்த இடத்திற்கு அப்பாற்பட்டு மழை பெய்கிறது, அவர்கள் யாரும் நனையவில்லை. மழையில் நனைகிற அவர்கள் மழையில் நனையவில்லை. மழை பெய்கிறது, ஆனால் மக்கள் மீது மழை படவில்லை. இனி இவர்களே இந்த புதுமை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஒருவேளை தோட்டத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சா, விவிலியத்தில் அதே போன்ற ஒரு பகுதி இருக்கிறது. நீதி தலைவர்கள் நூல் 6வது அதிகாரம். இந்த 6வது அதிகாரத்திலே கிதியோனை மிதியானியரை தோற்கடிப்பதற்காக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் கிதியோனுக்கு பயம். எப்படா போகிறது, எவ்வளோ பெரிய படைகள், நம்மகிட்ட படைபலமே கிடையாது, நம்மளே ஓடி ஒளிஞ்சு போய் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர்களை எதிர்கொண்டு செல்வதற்கு நம்மகிட்ட அரசர்கள் கிடையாது, நீதி தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. என்ன போய் தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்களே, என்ன பிரச்சனை, என்னால் போக முடியுமா முடியாதா தெரியலை. அப்போ கிதியோன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும். சரி, என்ன அடையாளம் வேணும்? நான் என்ன செய்கிறேன், என் கையில் இருக்கிற இந்த கம்பளி போர்வையை கதிரடிக்கும் களத்திலே விரித்து வைப்பேன். ராத்திரி ஃபுல்லாக அது களத்தில் விரிச்சு இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும், களம் முழுவதும் நனையாமல் இருக்க வேண்டும், ஆனால் இந்த கம்பளியில் மட்டும் பனி விழுந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான். மழை பெஞ்சால் எல்லா இடத்துல தானே பெய்யும், பனி விழுந்தால் எல்லா இடத்துல தானே பெய்யும். ஆனால் அவன் சொல்கிறது என்ன, இந்த கம்பளியில் மட்டும் பனி வேணும், அதை சுற்றி இருக்கிற பகுதியில் பனி விழக்கூடாது என்று சொல்கிறார். அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறான், கம்பளி நனைஞ்சிருக்குது, சுற்றி எல்லாமே வறண்டு போன இடம் போல் இருக்கிறது. அவர் பிழிந்து பார்க்குறா, ஒரு கிண்ணம் நிறைய அதில் தண்ணீர் இருக்கிறது. நம்பியிருக்கணும், ஆனால் கிதியோன் செய்யல, நம்பலை. ஆண்டவரே கோவப்படாதீங்க, இன்னொரு கண்டிஷன், இப்போது அதே மாதிரி நான் போர்வை விரித்து வைப்பேன், கம்பளி போர்வை விரித்து வைப்பேன், இந்த கம்பளி மட்டும் நனையக்கூடாது, சுற்றி இருக்கிற எல்லா பக்கமும் நினைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் சென்று பார்க்கிறார், கம்பளி மட்டும் காய்ந்தபடி இருக்கிறது, அதை சுற்றி கம்பளியை விரித்த மற்ற பகுதிகள் எல்லாம் பனியால் நனைந்து இருக்கிறது. இனி இவர்களே, கடவுள் நினைத்தால் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அதை செய்வார், அவரால் செய்ய முடியும். எப்படி கிதியோன் சொன்னபடி அந்த கம்பளி கடந்த எல்லா பகுதியும் நனைந்திருந்தது, அல்லது கம்பளி மட்டும் நனைந்திருந்தது என்று சொல்லி அவன் எதை விரும்புகிறானோ அதை ஆண்டவர் செய்தார். எனவே தான் அந்தோனியார் மறையுரை ஆட்சி கொண்டிருக்கிற பொழுது ஏராளமான மக்கள் அதை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இறைவார்த்தை கேட்கிற மக்கள் மழை பெய்தால் அவர்கள் மேல் பட்டால் அவர்கள் ஓடி விடுவார்கள், ஒளிந்து விடுவார்கள். அவர்கள் கொஞ்சம் சலசலத்து போயிட்டா கூட இந்த இறைவார்த்தை கேட்காம போயிருமே என்று சொல்லி நிச்சயமாக அந்தோனியார் இந்த பகுதியை நினைத்து ஜெபித்திருக்கலாம். எனவே தான் அவர் மறையுரை ஆற்றுகிற பொழுது எந்த மக்கள் மீதும் மழை பொழியவில்லை.